வழக்கம் போல எங்களுக்கு எல்லா வகையான உற்சாகங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்ற நேயர் பெருமக்களே, இந்த நிகழ்விலே உள்ளமெல்லாம் மகிழ்வோடு கூட கலந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். முன்னேற்றம் இருக்கு பாருங்க, அந்த முன்னேற்றம் அது தனி மனிதருடைய வாழ்க்கையிலும் வரலாம், குடும்பங்களையும் வரலாம். அந்த ஆள் இருக்காரு, அவருக்கு திருமணம் ஆச்சு, மாமனார் வீட்டில் ஒரு 15 பவுன் போட்டு கொடுத்தாங்க, கட்டி கொடுத்தாங்க. அடுத்த ஆண்டு அல்லது அதற்கு அடுத்த ஆண்டு மாமனார் வீட்டுக்கு மனைவியை இவர் கூட்டிகிட்டு போகணும்ல. போகும்போது அந்த பொண்ணு இன்னும் 2 நகை கூட போட்டிருந்துச்சுன்னா ஒரு வளர்ச்சின்னு அர்த்தம். ஆனால் இன்னொரு குடும்பத்தில் போட்ட நகையை காணோம். இங்கடி நான் இருக்கு, இந்த பொண்ணு சொல்கிறா. அந்த சின்ன பையன் சொல்லிட்டா, அம்பட்டையும் போயிடுச்சு. அது தனி மனித வாழ்க்கையில் நேற்று மிகச் சிறப்பாக இருந்த சில நாடுகள், இன்னைக்கு அந்த நாடுகள் என்ன ஆட்சியே தெரியல. இன்னைக்கு விழுந்துருச்சா, நாளைக்கு எந்திரிச்சு விடாதுங்க. அப்படி எந்திரிக்கணும். எழுகிற கம்பீரம் இருக்கு பாருங்க, அந்த கம்பீரம் தான் முன்னேற்றம். அந்த முன்னேற்றம் வேணும்னா என்ன வேணும்? ஐயா புலவர் அவர் சொல்லி கொடுக்குறாரு, டேய் கும்பிடணும், பணிவு இருக்கணும்ல. அந்த பணிவு இருந்தால் முன்னேற்றம் இருக்கும்ன்றார். அவர் வீட்டில் எந்த நாளும் பார்த்தாலும் சாப்பாடுன்னு கேட்கவே மாட்டார். ஆமாம், வீட்டம்மா அங்கேருந்து அப்படி ஒரு பார்வடி பார்க்கும், வந்துட்டேன்னுவார். அந்த அம்மா சொல்லும், இவற்றை பிடிச்சதே எனக்கு அதுதாங்க அப்படின்னு. அவ்வளவு பணிவு. அந்த பக்கம் சகோதரி சகிலா பானு, அவங்க கோயம்புத்தூரில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 மாதத்துக்குள்ளே முனைவர் பட்டம் வாங்கிடுவாங்க. நல்ல பேச்சாளர், முன்னேற்றம் தான் அப்படின்றாங்க அவங்க. ராஜா தெரியும், அவர் சொல்றாரு பணிவு தான் ஏன்றாரு. இந்த பக்கத்தில் தம்பி சிவகுமார் நல்ல பேச்சாளர், அவர் சொல்றாரு, ஐயா கொஞ்சமாவது துணிச்சல் இருக்கணும். ராத்திரி 2 மணிக்கு வீட்டை ஓட்ட பிரித்து இறங்கிக்கிட்டு இருக்கான் திருட்டு போய நேரம். அவங்கிட்ட, நண்பனே தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வச்சுட்டு போ, ஏதாவது ஒரு சட்டி இருந்தவனுக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறதா அவர். அங்கே பக்கத்தில் இருக்கிற முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவங்களையும் சொல்கிறாங்க துணிச்சல் தான். அவர் வீட்டுக்காரர் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தாருன்னா இவங்க என்னப்பா அப்படின்னு கேட்குறவர்னா, அந்த பார்வை பார்க்கலைன்னா நம்ம நிலைமை ரொம்ப பரிதாபமாக போயிடும். அவங்க சொல்கிறாங்க துணிச்சல் வேணுங்கிறாங்க. அந்த கடைசியில் பாரதி பாஸ்கர் தெரியும், அவங்களும் துணிச்சலில் நிற்கிறாங்க. அதனால் உங்களுடைய ஒத்துழைப்போடு கூட இப்போது வாழ்க்கையை முன்னேற பெரிதும் தேவை பணிவே என்ற அணி தொடங்குகிறது. புலவர் நல்ல ஆசிரியர் மா ராமலிங்கனார் அவர்கள் இப்போது தன்னுடைய வாதத்தை தொடங்குவார்.
வாழ்க்கையில் முன்னேற பெரிதும் தேவை பணிவா துணிவா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் பெருந்தகை எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் என்று அந்த 3 பேரையும் சேர்த்துத்தான் சொல்லியிருக்கிறார். துணிச்சல்ல பல உண்டு. எதுக்கும் துணிஞ்சவங்கன்னு சில பேர் இருப்பாங்க. அது வேற யாரும் தெரியல. இந்த 3 பேரை தவிர வேற யாரா இருக்க முடியாது. சொல்லப்போனால் வில்லங்கமான துணிச்சல் தான் நிறைய பேருக்கு இருக்கிறதே தவிர, ஒரு அப்பா வீட்டில் வந்து புறப்படுறாரு, பையன்கிட்ட கேட்குறாரு, பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கிறியாடான்னு கேட்டார். அவன் ஓரக்கண்ணால் பார்த்துட்டு கேட்குறான், நீ ஆஃபீஸில் எப்படி வேலை செய்கிறேன்னு நான் என்னைக்காவது கேட்டிருக்கிறேன்னா? இப்போ இது ஒரு வில்லங்கமான துணிச்சல் தானே தவிர, நான்லாம் 36 வருஷம் ஆசிரியராக இருந்தவன். கஸ்தூரிபாய் குறிப்பு வரைக்குன்னு ஒரு கேட்டிருந்தேன். ஒரு கேள்வி, கஸ்தூரி பாய் இல்லை கேர்ள்னு எழுதியிருக்காயா? அதாவது இந்த மாதிரி குறுக்குத்தனமான யார் நம்ம கேட்க முடியும் என்கிற ஒரு ஆணவத்தின் அடிப்படையில் போகிற அமைப்பை தான் பார்க்குறோம். ஒன்றை நான் நினைவுபடுத்துகிறேன், கல்யாணம் ஆகிறதுக்கு துணிவு தேவை இல்லையா? கல்யாணத்துக்கு பிறகு நியாயம்தானே? நியாயத்தை உணர்ந்தவங்க கை தட்டுறாங்க. அப்பவே சொன்னேன். ஆமாம், வாழ்நாள் பூரா அந்த ஆண்கள் தான் சார் பணிவாக இருக்கணும், இல்லைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. கல்யாணமானதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா பெண்ணினுடைய கழுத்தில் தாலி தொங்கும், அவனுக்கு கழுத்தே தொங்கும். ஆமாம், ஏன்னா அதில் ஒரு சிறப்பு இருக்குதுங்க. மலையின் சிகரத்தை தொடுவதற்கு ஏறுகிறவன் குனிந்து சென்றால் தான் தொட முடியுமே தவிர நிமிர்ந்து நின்றால் போகவே முடியாது. இதைத்தான் ஒவ்வொரு ஆண்களும் வாழ்க்கை தத்துவத்திலே புரிந்து கொள்கிறான். அன்னைக்கு ஒருத்தன் சொல்கிறான், என் ஒய்ஃபு பத்திரகாளியாக மாறுவா, ரொம்ப வேகமாக சொன்னான். அப்போ என்னடா பண்ணுவேன்னு, நான் பக்தனாக மாறிடுவேன்னா. வேற வழி இல்லை. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு யார்கிட்ட எப்படி பேசணும்ன்ற ஒரு பண்பு, ஒரு இனிமை துணிச்சல்காரனை விட பணிவாக நடப்பவனுக்கு தான் தெரியும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனைவி புடவை கட்டின்னு வெளியில் புறப்படுறான்னு வச்சுங்க. இந்த புடவையில் நீ எவ்வளோ அழகாக இருக்கிற அப்படின்னு சொன்னால் 50% அவன் ஜெயிச்சிட்டான். நீ எந்த புடவை கட்டினாலும் ரொம்ப அழகாக இருப்பேன்னு சொன்னான்னு வச்சுங்க, 75% ஜெயிச்சிட்டான். நீ கட்டினதுனால தான் இந்த புடவைக்கு அழகுன்னு சொன்னான்னு வச்சுங்க, 100% ஜெயிச்சிட்டான். புலவர் எப்பவும் ரொம்ப கச்சிதமாக பேசுகிறாரியா. 35 வருஷம் அனுபவம் இல்லை. இந்த பணிந்த வார்த்தை மென்மை மனமும் இன்சொல்ல எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, அனுபவ ரீதியில் பணிந்து போகிறவனுக்கு தான் வரும், சாத்தியமாகும். இப்போ நான் கேட்குறேன், இப்போ நம்ம தம்பி சிவகுமாரே இருக்கிறார், அவர் தைரியமானவர், துணிச்சல்காரரு. நீ எதை கட்டினாலும் உன் மூஞ்சி அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு இல்லை. ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு உண்மையை துணிச்சலாக சொல்லிட்டான்னு வச்சுங்க, வாழ்க்கை என்ன ஆகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, கிருஷ்ண பகவான் படுத்திருக்கிறார். பணிவோடு பாதத்தில் அமர்ந்த அர்ஜுனன் தான் வெற்றி பெற்றான். துணிச்சலாய் தலைப்பக்கம் உட்கார்ந்த துரியோதனன் தோற்று போய்விட்டான். அதனால்தான் எவர் ஒருவர் கீழ்ப்பணியை கற்றுக்கொள்ளுகிறாரோ அவர்தான் அதிகாரம் பண்ணுகிற இடத்திற்கு வருவார் என்று பைபிள் வசனத்தை கூட இந்த இடத்திலே நீதிமன்றத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, ஒரு நிகழ்வை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் தலைமைச் செயலகத்தில் லிப்டுக்குள்ள போறார். அப்போ அந்த லிப்ட் ஆப்ரேட் பண்ற பையன் அவரிடத்தில் ஒரு மனு கொடுத்து அழுத கொண்டோட நிற்கிறான். மனுவை பிரிச்சு பார்த்துட்டு என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? எனக்கு வேலை போக போகுது, 10வது படித்த தகுதி உடையவர்கள் தான் லிப்ட இயக்கணும்னு சொல்லி ஜீவோ வந்திருக்குது, நான் 8th தான் படிச்சிருக்கிறேன், வேலை போகுதுன்னா. உடனே சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சவர் சொன்னார், பொத்தான அழுத்தினா மேலே போக போகுது, பொத்தான அழுத்தினா கீழே வரப்போகுது, இதுக்கு எதுக்குடா 10வது படிக்கணும்? 8வது படிச்சாலே போகாதா? அவனாவது 8வது படிச்சுக்கிறான், நான் அது கூட படிக்கல இல்ல. நான் சிஎம்மா இருக்கும்போது அவன் ஏன் லிப்ட் ஆபரேட்டரா இருக்கக்கூடாது? ஏன் தெரியுமா? பெரிய இடத்துல இருந்தாலும் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் இறங்கி வந்து அந்த இனிய பணியை செய்வதற்கு அவர் பணிந்த உள்ளம் அவரிடத்தில் குடிகொண்டதனால் தான் இது சாத்தியமாச்சு. அது ஜீவோ போட்டது துணிச்சல் நீங்க சொல்லாதீங்க. அந்த மனம், அந்த மென்மை மனம் ஏன் தெரியுமா? துணிவு என்பது அறிவு சார்ந்து சிந்திப்பது,
பணிவு என்பது இதயம் சார்ந்து சிந்திப்பது. துணிவு எப்பொழுதும் அதிகாரத்தை கையில் எடுக்க ஆசைப்படும், பணிவு அரவணைத்து போவதற்குத்தான் ஆசைப்படும். நன்றி, வணக்கம். அருமையாக சொல்லிட்டாரு. வீட்டுக்குள்ளேயும் சொன்னார், மலைக்கு மேலேயும் கூட்டிகிட்டு போனார், புராணத்துக்குள்ளேயும் போய் சொன்னார். இவ்வளவு செய்திகளை சொல்லி பணிவு எப்படியெல்லாம் காரியம் பார்த்துருக்கு தெரிய வேண்டாமா? இதுக்கு மேலே சொல்ல முடியுமா என்ன? பாவம் சிவகுமார் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டார். பாவம். வாங்க வாங்க சிவகுமார். எனக்கு முன்னால் பேசிய புலவர் அவர்கள் அருமையாக பேசினார்கள். வழக்கம் போல் கிருஷ்ணனுடைய காலடியில் அர்ஜுனன் பணிவாக அமர்ந்தான், அதனால் ஜெயித்தான். அதை விட மிக முக்கியமான காரணம், போர்க்களத்தில் எதிரே இருப்பது என்னுடைய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் அக்கிரமம் செய்தால் அவர்களை கொல்வேன் என்று துணிந்து நின்றானே, அந்த துணிச்சல் தான் எந்த போரிலும், வாழ்க்கை போரிலும் வெற்றியை தேடித்தரும். கல்யாணத்துக்கு அப்புறம் பணிவு தான் தேவையாம். கல்யாணம் பண்றதுக்கே துணிவு தேவைங்க. பணிவு எப்ப வேணும் தெரியுங்களா? வாழ்க்கையில வெற்றின்னு ஒண்ணு வந்த பிறகு பணிவு வரணும். நிலை உயரும் போது பணிவு வந்தால் உயிர்கள் உன்னை வணங்கும்னு கண்ணதாசன் எழுதினார். வந்தாதான். ஏன் வெற்றி வந்த பிறகு பணிவு வராது? பதவிக்கு வந்த பிறகு என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க. கனவு நடுவுல வாழ்க்கையில ஜெயிக்கிறது இருக்கட்டும், காதல்ல ஜெயிக்கிறதுக்கே துணிச்சல்னு ஒண்ணு வேணுங்க. எவ்வளோ பேரு மனசுக்குள்ள அந்த பெண் பேர்ல இருக்கிற காதலை சொல்றதுக்கு தயங்கி நடுங்கி கடைசி வரைக்கும் சொல்லாம ஆயுசு முழுக்க மனசுக்குள்ளேயே வச்சு மருகிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ரொம்ப பேர் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. புலவர் முகத்துல நிரந்தரமா ஒரு சோகம் இருக்குன்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதெல்லாம் நடக்கிறதுக்கு முந்தையே அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால்தான். பெண்களுக்கே அப்படிப்பட்ட ஆணை தாங்க பிடிக்கும். அதை விட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் எஸ்கியூஸ் மீ இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஐ லவ் யூ அப்படின்னா அது நான் கேனை எல்லாம் லவ் பண்றது இல்லைன்னு. நான் இன்னொன்று கேட்கிறேன், வாழ்க்கையில் யார் ஜெயிப்பார்கள்? தொடர்ந்து தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் ஜெயிப்பார்கள். நம் நடுவர் அவர்களே, எளிமையா ஒரு உதாரணம். அங்க புலவருடைய காலுக்கடியில 4 அடி நீளத்துக்கு ஒரு பச்சை பாம்பு படுத்திருக்குது. ரொம்ப பணிவா, பாம்பே பாம்பே, நான் நல்லாசிரியர் விருதுலாம் வாங்கியிருக்கிறேன், பல்லாண்டு காலம் பட்டிமன்றத்தில் பேசுகிற பேச்சாளர், ஐயா தலைமையில் பேசுகிறேன், இங்கெல்லாம் வரப்படாது, ஏன்னா இது சன் டிவி தானே தவிர டிஸ்கவரி சேனல் இல்லை, நீங்கள் வராத. இப்படிலாம் பேசினா அது விட்டுட்டு போகாது, போட்டுட்டு தான் போகும். அதை தூக்கி போடுறதுக்கு ஒரு துணிச்சல் இருந்தால் தாங்க மேடையிலே இருக்க முடியும். சமுதாயத்தில் கூட இப்படிப்பட்ட அக்கிரமம் செய்கின்ற விஷ பாம்புகளை கொல்லுவதற்கு துணிச்சல் உள்ளவர்களால் தான் முடியும். தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளை ரயில் பெட்டியில் இருந்து ஒரு வெள்ளையன் வெள்ள தள்ளினா. ஆனால் காந்தியடிகளுடைய நெஞ்சு உரம் மன உறுதி எப்படி மாற்றியது? வெள்ளையன் ரயில் பெட்டியிலிருந்து தன்னை வெளியே தள்ளினான். பதிலுக்கு சில ஆண்டு கால போராட்டத்தில் வெள்ளையன் குலத்தையே இந்த நாட்டை விட்டு வெளியே தள்ளியது. அக்கிரமத்தை தட்டி கேட்க வேண்டும் என்று ஆட்சியில் இருக்கிற ஒரு மன்னன் முன்னால் போய் நின்று தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று நேருக்கு நேராக கேட்ட பொழுதுதான் மதுரையிலே நீதி நிலைநாட்டப்பட்டது. துணிந்தவர்கள் தான் அநியாயத்தை எதிர்த்து நீதியை நிலைநாட்டுவார்கள். எனவே இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். பணிவை நான் குறை சொல்லவில்லை. வள்ளுவன் 3 தகுதிகளை சொல்றான். எதை எங்க எப்படி சொல்லணுமோ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறது வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு முதல் தகுதி. சொலல் வல்லன். 2வது கடுமையா உழைக்கணும், சோர்விலன். 3வதா எதை வைக்கிறான் தெரியுங்களா? சொலல் வல்லன், சோர்விலன், அஞ்சான், இவனை இகழ் வெல்லல் யாருக்கும் அரிதுன்னு எழுதினான் வள்ளுவன். அந்த 3வது தகுதி இருக்கிற பொழுது உங்களை யாராலும் வெல்ல முடியாது. அந்த துணிவுதான் வாழ்வில் வெற்றியை தரும். நன்றி, வணக்கம். சமூக அக்கிரமங்களை தட்டி கேட்கறதுக்கு துணிச்சல் வேணும்ன்றார்.
அது வாஸ்தவம் தான். இப்போ யார் கேட்குறாப்புல இருக்கு? சரி, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஷர்மிளா பானு வாங்க வாங்க. அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இத்தனை நேரம் வாழ்க்கையிலேயே துணிவு தான் வேணும்னு ஒரு பதத்தத்தோட பணிவோடு இருக்கிற அந்த தம்பி பேசிட்டு போனாரே, பேசுறதெல்லாம் உண்மை மாதிரி தான் இருக்கும், ஆனா இருக்காது. ஐயா, அவர் வந்து நின்ன உடனே சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மட்டும்தான் சொன்னார், தவிர கம்பீரமா கவசத்தோட வந்து நின்று என்னுடைய துணிவான வணக்கங்கள் சொல்லல. ஓ, வணக்கத்தை அப்படியும் சொல்லலாமோ? ஐயா, பெரிய விஷயத்தை சின்னதா சொல்றதுக்கு பேரு பிலாசபி. அதாவது எங்களை மாதிரி சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறது டெக்கால்ட்டி, அதாவது அவங்கள மாதிரி. பணிவுங்கிறது பக்திங்கய்யா. இன்னைக்கு பணிஜாந்தா ஐயா கடவுளுடைய ஆசையே நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட பணிவே இல்லைன்னா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அது உண்மை. இதுவே சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல சொல்லணும்னா, கண்ணா, துணிஞ்சவங்களுக்கு கடவுள் எல்லாம் கொடுப்பாரு, ஆனா கைவிட்டுடுவாரு. பணிஞ்சவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாரு, ஆனா கைவிட மாட்டாரு. ஓ, உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்ககிட்டையும் ஆற்றல் இருக்கு, திறமை இருக்கு, உழைப்புங்கிற வார்த்தை இருக்கு. என்ன இருந்தாலும் இந்தியர்களுக்கே உரித்தான, இந்திய மண்ணுக்கே சொந்தமான பணிவுங்கிற வார்த்தை தான் மேலை நாடுகளை ஈர்த்துள்ளது. இதை நாம மறுக்க முடியுமா? ஐயா, சுதந்திர போராட்டத்துல ஒவ்வொரு தியாகியும் ஒவ்வொரு தலைவரும் தனக்குன்னு ஒரு வழி அமைச்சு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாலும் இறுதியில் வென்றது அகிம்சை என்ற வார்த்தை தான். பணிவு என்பது தாழ்ந்து போவது அல்ல, பக்குவப்படுத்துவது. இப்படிதான் ஒரு தடவை மூதேவியும் ஸ்ரீதேவியும் வந்து ஒரு ராஜா கிட்ட கேட்டாங்க. நம்ம ராஜா சார் இல்லையா? வந்து கேட்டாங்க, ரெண்டு பேத்துல யார் ரொம்ப அழகுன்னு. ராஜா கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு ஒரு பதில சொல்றாரு, மூதேவி நீ போகும்போது அழகு, ஸ்ரீதேவி நீ வரும்போது அழகுன்னு. எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும் பணி, அதுல யாருக்கு அழகுன்றதா இப்ப பிரச்சனை. இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் ஜாதி கலவரங்களும் மத கலவரங்களும் இனக்கவிரி கலவரங்களும் தலைவிரிச்சு ஆடுது. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? யார் பெரியவனுங்கிற தற்காலிக பெருமை தான். இவங்க கிட்ட எல்லாம் பணிவும் பொறுமையும் இருந்தா உலகம் அமைதியின் சிகரமா இருந்துட்டு இருந்திருக்கும். ஐயா, உலகத்தை விட்டு தள்ளுங்க, இன்னைக்கு வீட்டை எடுத்துக்குங்க. இங்க வந்து முதல் பேச்சாளரா துணிவுதான் வேணும்னு பேசிட்டு களைப்பா வீட்டுக்கு போறாரு தம்பி சிவகுமார். போன உடனேயே பணிவா, ஏமா ஒரு கப்பு காப்பி தண்ணி கிடைக்குமான்னு கேட்டா தான் அவருக்கு காப்பி. ஆக வீட்டில் உங்க வீட்டில் எப்படி இருக்குன்றது இப்ப தெரிஞ்சு போச்சு. ஆனா என் கணவர் ரொம்ப நல்லவர் ஐயா. எங்கே கூப்பிட்டாலும் எஸ், நான் வரவும் கூட எஸ், நல்லவர். அந்த புண்ணியவன் எனக்கு கட்டிட்டு அவர் படுற பாடு இருக்கே, ஐயோ. ஐயா, பணிவுங்கிற வார்த்தைக்கும் துணிவுங்கிற வார்த்தைக்கும் ஒரு வரலாற்று உண்மையை சொல்றேன் கேளுங்க. ஹிட்லர்னு சொன்னாலே சர்வதிகாரம்னு பேராயிருச்சு. காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய துணிவு தான். கூடவே உலகத்திற்கு அழிவு. ஆனா பணிவுங்கிற தன்னுடைய வார்த்தையை கடைபிடிச்சதுனால வளர்ப்பு தாயின் வார்த்தைகள் அதுவும் எது தெரியுங்களா? நீ எதுவாக விரும்புகிறாயோ அதுவாகவே மாறுன்னு சொன்னாங்க தன்னுடைய தாய். அந்த வார்த்தைகளை பணிஞ்சு பக்குவமா கேட்டதுனால இன்னும் இறந்தும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்ரஹாம் லிங்கன், ஒரு பெரிய தலைவர். இதை நம்ம மறுக்க முடியுமா? இறுதியா ஒன்று சொல்றேங்க, பணிவு ஒரு மனிதனை முத்தாக்கி விடும், துணிவு ஒரு மனிதனை முகவரி இல்லாமல் ஆக்கிவிடும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
பணிவு ஒரு மனிதனை முத்தாக்கிவிடும். துணிவு அதே மனிதனை முகவரி இல்லாமல் ஆக்கிவிடும். ரத்தின சுருக்கமாக நல்ல செய்திகள், வாழ்த்துக்கள். இதுக்கு அப்பாலே ஏம்மா இவங்க முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி வாங்க. எனக்கு முன்னால பேசிய சகோதரி அவர்கள் ரொம்ப அருமையா பேசினாங்க. அவங்கெல்லாம் முத்தம், நாங்கெல்லாம் முகவரி இல்லாம இருக்கோமா, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மா. பணிவு அப்படி பேசி இருக்கு, விளங்கிக்கிட்டா சரி. அதுலயும் வந்ததுல இருந்து பாக்குறேன் தம்பி, தம்பி பணிவுன்னு பேசுறவங்களுக்கு முதல்ல கொஞ்சம் பணிவு வேண்டாமா? 3 பேர் கிளம்பி வந்திருக்கீங்களே, அப்படியா இப்படியான்னு எங்களை போட்டு டகால்ட்டி வேலை பார்க்கிறோமா நாங்க. அவ்வளவு பணிவா பேசிட்டு இவங்க துணிவா உட்கார்ந்துருக்காங்க. வாழ்க்கை போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பணிவோடு இருந்தா எங்க இருந்து வெற்றி கிடைக்கும்? இதானங்க எங்களுடைய கேள்வி. துணை இல்லாம பெண்கள் வீட்டை விட்டே வெளியே போக கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில போய் உட்கார்ந்து சமோசா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயா, எவ்வளவு துணிவு இருந்தா அந்த வாழ்க்கையில வெற்றியை தேடி கொடுத்திருக்க முடியும்? அங்க கொள்ளக்காரன் இல்ல. அதனால தென்னாப்பிரிக்காவில் நிறவெறிக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் காந்தியடிகளோடு போராட்டத்தில் ஈடுபட்டு தில்லையாடி வள்ளியம்மை என்ற 18 வயது இளம்பெண் சிறைக்கு போனாங்க. அபராதம் செலுத்து, செஞ்சது தப்புன்னு, உன்னை வெளியே விட்டுறோம்னாங்க. அப்ப அந்த இளம்பெண் என்ன சொன்னா தெரியுமா? போராட்டம் வெற்றி பெறாமல் சிறையில் இருந்து வெளியே செல்ல மாட்டேன்னு துணிவோடு அந்த பெண் சொன்னது. கடைசியில் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது தில்லையாடி என்ற ஊருக்கு சென்றார். இதுதானே வள்ளியம்மை பிறந்த ஊர், இந்த வீரமான மண்ணை நான் வணங்குகிறேன்னு காந்தியடிகளே விழுந்து கும்பிட்டார் என்றால் அந்த மண்ணுக்கு கிடைத்த பரிசு அந்த பெண்ணின் துணிவுங்கய்யா. தவறு செய்தவன் கணவனாக இருந்தாலும் தட்டி கேட்கிற துணிவு இன்றைய பெண்களுக்கு வேணும். எங்க சொந்தக்கார பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கா, அவ வீட்டுக்காரர் அவளை பேர் சொல்லியே கூப்பிட மாட்டார், வாடி போடிம்பார். இந்த அம்மா கோபம் வந்துருச்சு, இந்த பாருங்க இனிமே வாடி போடின்னு பேசுனீங்க நடக்கிறதே வேறன்னுச்சு. அதுல பயந்தவர் தான் அவரு. இப்போ வாடிப்பட்டியை கூட வாங்கப்பட்டின்னு தான் சொல்றாரு, போடி நாய்க்கனூரை கூட போங்க நாய்க்கனூர்னு தான் சொல்றாருன்னா அது தவறு செய்தவர்களை தட்டி கேட்கிற துணிவு வீட்டில் வேண்டாமா? நடுவர் அவர்களே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரருடைய வீர பரம்பரையில் வந்தவங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். ஒரு வேலைக்கு போறோம், போற இடத்துல இன்டர்வியூல பணிவு வேணுமா துணிவு வேணுமா? கேட்கிற கேள்விக்கெல்லாம் ரொம்ப வணக்கம் வணக்கம் வணக்கம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வேலையா கிடைக்கும்? துணிவாக பதில் சொல்கின்ற அந்த அறிவு வேணும். துணிவு இருந்தா தான் எல்கேஜி சீட்டே கிடைக்கும். இன்னைக்கு பிள்ளைகளை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறோம், பிரின்சிபல் குழந்தைகிட்ட இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்கேஜி பிள்ளைகிட்ட போய் உட்கார்ந்தோம், வாட் இஸ் யுவர் நேம்? நம்ம பிள்ளைகள் பயந்து போய் வளர்ந்துச்சுன்னா சொல்லாது. துணிவு இருக்கிற பிள்ளை பேரை சொல்லும். அடுத்து கேட்குறாங்க பிரின்சிபல், அவங்க மேஜ மேலே இருக்கிற ஒரு பெரிய உலக உருண்டை அப்படி சுற்றி காட்டி வாட் இஸ் திஸ் நாங்க, அது உடனே சொல்லுச்சு, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலைன்னுச்சு. உடனே அந்த குழந்தைக்கு எல்கேஜி சீட்டு கொடுத்தாச்சு. நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் துணிவுதான் அவசியம். மனதை துணிச்சல் நிறைந்த பூந்தொட்டியாக வைத்துக் கொள்ளுங்கள். குப்பைகளே வந்து விழுந்தாலும் உரமாகிவிடும். வாழ்க்கையில் வெற்றி பெற பெரிதும் தேவை பணிவை விட துணிவே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டம். போராட்டத்தில் குதிக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். சும்மா பணிஞ்சு கிடிஞ்செல்லாம் இன்டர்வியூக்கு போகிற ஆள், சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் சார், பணிவாக செய்கிறேன் சார் சொல்ல முடியுமா? துணிவு வேணும் அப்படின்னு நிற்கிறாங்க. என்ன செய்ய? ராஜா வாங்க, என்ன செய்ய பார்ப்போம். ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள் நக்கீரர் பரம்பரை. அவங்க தான் சொன்னாங்க, மதுரையிலிருந்து நாங்கள்லாம் விமானத்தில் வந்தோம். அப்போது விமான பணிப்பெண் எல்லாரும் சீட்டு பெல்ட் போடுங்கன்னாங்க. இவங்க போட மாட்டேன்ட்டாங்க.
நான் ரொம்ப துணிச்சலான ஆள். நான் பேச போகிறது துணிச்சல் கட்சிக்கு. நான் போட மாட்டேன் சீட் பெல்ட்னு அப்படியே தைரியமாக உட்காந்துருந்தேன். நான் கூட உண்மைதான் நம்பிட்டேன். கொஞ்சம் தூரம் வரும்போது லேசாக ஆடிச்சு பாருங்க விமானம், கண்ணு மூடி பிதுங்கி. ராஜா சார் இறங்குவோமா இல்லை இறக்கிடுவாங்களா? இல்லைம்மா நீங்கள் துணிச்சலா குதிங்க கதவை திறந்து. என்ன பேச்சுமா, என்ன பேச்சு. இன்டர்வியூவில் போய் பதில் சொல்றதுக்கு துணிச்சல் வேணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நீங்க இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டு பாருங்க. இன்டர்வியூ ஹாலுக்கு போகும் முன்னாடி என்ன சொல்லி கொடுப்பாங்க? முதல்ல நுழையும் முன்னாடி மே கமின் சார், படக்குன்னு கதவை திறந்தேன் நான் வரவா அப்படின்னு போ. நமக்கு தான் துணிச்சல் ஜாத்தில வரவா வரவா என்னையா உட்காந்துருக்கீங்க. அப்படியே திரும்பி அபோட்டோன்னு அனுப்பி விட்டுருவான். எதிர்காலத்துக்கு நல்லது சொல்லி கொடுங்கன்னா என்ன குடும்பமா. எனக்கு அப்புறம் ஒரு பெரிய சூறாவளி வரப்போகுது. ஏற்கனவே அது துணிச்சலா வேற வருது. சமூகத்தில் இருக்கிற நச்சு பாம்புகளை எல்லாம் அடிக்கணும். இவர் வீட்டு பக்கம் பச்சை பாம்பு வந்தா இவர்கிட்ட போய் பேசணுமா, நான் நல்ல ஆசிரியர் விருது வாங்கியிருக்கிறேன். ஏயா பணிவுங்கிறது பச்சை பாம்பு கூட பேசுறதா? சரி அப்ப மலைப்பாம்பு கூட பேசினா துணிவாது. எங்க இருந்து வந்தீங்க? யார் இந்த சமூகத்தில் எதிர்த்து பேசுகிறார்களோ, அடாவடி பண்ணுகிறார்களோ அவர்களே எதிர்க்கணும்னு சிவகுமார் சொன்னார். ஒன்றும் வேண்டாம், அவங்க ஏரியாவில் ஒரு டாஸ்மாக் வாசல 2 பேர் சலம்புறான்னு வைங்க. சிவகுமார் அந்த பக்கமாக போறார், போய் துணிந்து கேட்பார சொல்லுவாரா? சொன்னார்னா அடுத்த நாள் கதையை ஆஸ்பத்திரியில் தான் சொல்லணும். அப்புறம் அவர் கதையை சன் நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன வேடிக்கையா வேடிக்கை. துணிச்சல் என்பது அசட்டு துணிச்சலாக ஆகி இருக்கிறது. ஒரு ரயில் வருதுங்க, அது முன்னாடி போய் 10 பேர் நிற்கிறான். இந்த ஊரிலே விதிகளுக்கு பணியாத ஜனம் பெருகி இருக்கிறது. பள்ளிகளிலே மாணவர்கள் வாத்தியார் சொன்னா பயப்படுறது இல்லை, வீட்டில் அப்பா அம்மா சொன்னா கேட்கறது இல்லை. பணிவு என்பதை கற்றுக்கொள்ளாதவன் வாழ்க்கையில் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது, முன்னேறவே முடியாது. என்ன பேசுறீங்க 2 பேரும்? எவ்வளவு பெரிய மனிதர்கள் எல்லாம் பணிவா இருந்திருக்கிறாங்க. ஐபிஎல் சீசன் அம்பையர் எப்படின்னு அவுட் சொல்லிட்டா போகணுமா இல்லையா? சார் நான் தான் சார் சச்சின் டெண்டுல்கர், எனக்கு எப்படி நீங்க அவுட் கொடுக்கலாம்னு கேட்டார்னா 2 மேட்ச் சஸ்பெண்ட் பண்ணிடுவான். 100 செஞ்சுரி அடித்த சச்சின் டெண்டுல்கர் இப்ப கேட்டிருக்காயா? 100 செஞ்சுரி அடித்து சாதனை படைத்த நீ அடிச்ச உடனே என்ன நினைச்ச? நீ தான் சொல்லியிருக்கிற பதில் 99 100 வர்றதுக்கு 2 வருஷம் ஆயிருச்சே, ஏன் கடவுளேன்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்னும் சரியா விளையாட தெரியலையோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பணிவு யாருக்கு வரும்? அவனால் தான் உலகில் சாதனைகளை படைக்க முடிகிறது. நான் 100 அடிச்சிட்டேன்னு என்ன நினைச்சா 200 கூட அடிக்கலாம். பேசலையா? இவர் சொல்றாரு மேடையில் பேச துணிச்சல் வேணும்னு. துணிச்சல் வேணும் தான், ஆனால் நம்ம ஊர்ல அவை அடக்கம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. மேடை கிடைச்சா என்ன வேணாலும் பேசிடுவீங்களாக்கும். பெல் அடிச்சானா நான் போய் உட்காரணும், அதான் மரியாதை இல்லையா? இந்த விதிகளுக்கு பணியாதவர்கள் எந்த காலத்தில் வளர முடியாது, அவ்வளவுதான். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு மிகப்பெரிய மனிதர், வெற்றிகளை குவித்த மனிதர். அந்த மனிதர் ஆரம்ப காலத்தில் பல்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு பல்பை தூக்கிட்டு வர சொல்லி ஒரு பணியாளர்கிட்ட சொன்னாராம். அந்த ஆளு என்னமோ நேரம் எதையோ நினைச்சிட்டு வந்திருக்கான், வரும்போது உடஞ்சிருச்சு, கீழே விழுந்து கை நழுவி. கிளாஸ் தானே. அவர் பார்த்துட்டு அப்படியா உடஞ்சிருச்சா, பரவாயில்ல போங்க வேற ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாராம். பக்கத்தில் இருந்த நண்பர்கள் கேட்டிருக்காங்க, என்னையா நீ இவ்வளோ நாள் யோசிச்சு பண்ணினது அவன் உடச்சி விட்டான், நீ ஒன்றுமே சொல்லல, சாதாரணமாக எடுத்துக்கிட்டே. அப்பா எடிசன் சொன்னாரா, பல்பு கண்ணாடி உடஞ்சா சரியாயிடும், ஆனால் அவன் மனசை நான் காயப்படுத்தி உடைச்சிட்டேன்னா எனக்கு ஒரு நல்ல பணியாளர் கிடைக்க மாட்டாயா. பணிவு என்பது வெற்றிக்கான முதல் படி. படிப்படியாக நீங்கள் உயர்கிறீர்கள் என்ற அர்த்தம். துணிந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தங்களையும் ஏமாற்றி இந்த சமூகத்திலும் கலவரங்களை உருவாக்குகிறார்கள். அசட்டு துணிச்சலை விட அன்பான இனிமையான பணிவுதான் வாழ்க்கையில் ஒருவனை உயர்த்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
பணிவுக்கு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. பாவம். இப்போ பாவம் அவங்க அதிகாரிகிட்ட என்ன சொல்கிறதுன்னு சொல்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கு. யார்? பாரதி. நான் சொல்லுவேன்னு சொல்லிவிட்டாங்கன்னா போச்சு. வாங்க 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 பாரதி வாங்க. நாங்க சொல்ல வந்தா அவர் சொல்றாரு, எனக்கு பின்னாலே ஒரு சூறாவளி வர இருக்கிறது. மதுரைக்காரங்கள்லாம் நீங்கெல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங் போவீங்களே, சூறாவளியை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? ஏமா நான் மதுரை தாமா. நடுவர் அவர்களே, நீங்கள் உலக தமிழர். எனக்கு இந்த பேச்சு அரங்கத்தில் என்ன புரியலைன்னு சொன்னாக்க, நான் என்னோட பாஸ் கிட்ட எப்படி பேசுவேன், அவர் ஒன்று சொன்னா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? பட்டிமன்றம் அதை பற்றியதல்ல, தனிப்பட்டவர்களை பற்றியதல்ல. ஒரு நிறுவனத்தில் பொழைச்சி இருக்கணும்னாக்க பாஸ் என்ன சொன்னாலும் நீங்க தான் சரி நீங்க தான் சரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒரு நிறுவனத்தின் தலைவராகவே வர வேண்டும் என்று சொன்னால் நீங்க சொன்னது தப்பு என்று சொல்லுகிற துணிச்சல் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் மேலே வர முடியும். பணிவு என்பது ஆத்மாவிலிருந்து வர வேண்டிய ஒரு குணம். பெரியவர்களிடம் பணிவாக இருக்க வேண்டியது நம்முடைய நாட்டினுடைய தர்மம், நமக்கு இட்டிருக்கிற கட்டளை. ரொம்ப ஓவரா பணிவா இருப்பதனாலேயே தான் இந்த நாடு கெட்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். குருச்சரன் தாஸ் என்ற மகத்தான எழுத்தாளர் ஒரு முறை எழுதினார், சிறுபான்மையர் செய்கின்ற வன்முறை அல்ல, பெரும்பான்மையரின் மௌனம் தான் இந்த ஜனநாயகத்தில் ஓட்டைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் மௌனமா இல்லாமல் இருப்பதனுடைய முதல் படிதான் துணிச்சலா இருப்பது. புலவர் பேசுற போது சொன்னாரு, ஒரு பையன் அவனுக்கு பரீட்சையில் ஒரு கேள்வி, கஸ்தூரிபாயை பற்றி குறிப்பு வரைக. அவன் உடனே எழுதினானா, கஸ்தூரிபாய் அவர் பாய் இல்லை கேர்ள்னு எழுதினான். இது துணிச்சல் இல்லை, துக்கிரித்தனம். துணிச்சலாது. ஆனா ஒரு காரணம் இருக்கு, புலவருடைய ஸ்டூடெண்ட்னு அவரே சொல்லிட்டாரு, அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? இது நமக்கு தேவையா? நடுவர் அவர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்து விடுகின்றேன். ரொம்ப காலமா இந்த சமூகத்தில் பெண்ணுக்கு பணிவு என்பதுதான் தேவை. இதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. சென்னையில எத்தனையோ இருண்ட பகுதிகள்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியில் அந்த பொண்ணு தினம் அடி வாங்குவா வீட்டுக்காரர்கிட்ட. தினம் கெஞ்சி பார்த்தா, பணிவா சொல்லி பார்த்தா, பயந்து பயந்து சொல்லி பார்த்தா, அவன் திருந்தவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் மசான கொள்ளை வந்தது, அம்மன் ஊர்வலம் வந்தது. இந்த பொண்ணு துணிஞ்சு எழுந்து நின்ன, அவன் மேல ஆத்தா வந்துட்டான். வெச்சா ஒண்ணு அவனை, ஆத்தாவையாடா தினம் தினம் அடிக்கிற? அன்னியிலிருந்து டாஸ்மாக் எங்க இருக்குன்னு கேட்டா கூட பதில் சொல்லாம வீட்டுல தான் இருக்கான். இன்றைய தேதியில் தொடர்ந்து பெண்ணுக்கு எதிரான வன்முறைகள் வளர்ந்திருக்கிற போது பணிவை விட துணிந்து நின்று தீமைகளை எதிர்க்கின்ற அந்த சக்தி தான் தேவை. அதனால்தான் எங்களுடைய பாட்டன் பாரதி எங்கள் மரமண்டைகளுக்கு சொன்னால் புரியாது என்று எங்கள் குழந்தைகளை பார்த்து சொன்னான். பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று குழந்தைகளுக்கு கூட துணிந்து நிற்க சொல்லிக் கொடுத்த அந்த பாரதியின் பால் மாறாத காதல் கொண்ட எங்கள் நடுவர் எங்கள் அணிக்கு நல்ல தீர்ப்பு நல்குவார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம். இன்றைய இந்த நிகழ்வு நல்ல செய்திகளின் தொகுப்போடு கூட இந்த பேச்சு நிகழ்வு நடந்திருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட பேசுகிறோம். முன்னேறுவதற்கு இப்போ இப்படி வச்சுக்கங்களேன், ஒரு தனி மனிதன் ஒரு கடை வைக்க போகிறார். அப்போது என்ன கடை வைத்தால் இந்த இடத்துல வியாபாரம் நடக்கும் அப்படின்றத அவரை யோசிக்கணும். அதுதான் முதல்ல அவர் முன்னேறுவதற்கு தானே இப்போ திட்டமிடுறாரு. அதுக்கு பெரியவர்கிட்ட போகிறான், திருவள்ளுவர்கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறான். அப்போ டேய் நீ மட்டும் யோசிக்காத, இன்னும் 4 பேரை கூப்பிட்டு கேளு. சூழ்ச்சி அவங்க மற்றவங்க சொல்கிறாங்க, ஒரு கருத்து சொல்கிறாங்க, இந்த இடத்துல இன்னும் தேவை அதிகமாக இருக்கும் போல இருக்குது, அதனால் நீங்கள் என்ன கடை வச்சா சரியாக போகும் அப்படின்னு. அது சரிதானா? அந்த சரியா என்பதை அவர் முடிவு எடுக்கணும். பெரியவர் என்ன சொல்கிறாரு, சூழ்ச்சி, அதுக்கு ஒரு பாடு முடிவு.
முடிவு எடுத்த பிற்பாடு அதை செய்ய தொடங்குவதற்கு துணிவு எய்தல். கடை வச்சாச்சு. கடை வச்ச பிற்பாடு நோட் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இவர் கடைக்காரர் கேட்குறாரு, அண்ணே எதுக்குண்ணே அப்படின்றாரு. எதுக்குன்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இது இல்லை, நாங்கள் சாமி கும்பிட போகிறோன்னு. அண்ணே நான் இன்றைக்கி தான் தொடங்கியிருக்கேன், நீங்கள் சாமி கும்பிடுறது நல்ல காரியம்னே, என் காணிக்கையாக நான் ஏதாவது ஒன்று தர்றேன்னே, நீங்கள் 50லாம் நான் எனக்கு தர முடியாதுண்ணே, தயவு செய்துனே இதில் பணியலாம், இல்லை நீ 50 கொடுத்து தான் ஆகணும். அவர் 50 கொடுத்து தான் ஆகணும்னு சொல்கிற போது பணிவதா துணிவதா என்ற மோதுதல் வருது. அந்த சூழலை இப்படி கேட்டால், இவ்வளவு பணிவாக பேசிய பிறகும் அவர் இப்படி பேசினார்னா அப்புறம் என்ன செய்ய? அப்போ அவர் கடைசியானே, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இன்னும் உங்கள் விஷயம்னே, நீங்கள் யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லுங்கண்ணே, நான் யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லிக்கிறேனே அப்படின்னு துணிந்தால்தான் அவர் கதை நடக்குமா, பணிந்தால் அவர் கதை நடக்குமா? யோசிக்கணும் இல்லையா? அப்போ அதை அவர் என்ன சொல்றாரு, எடை வருகிற பொழுது துன்பம் உறவரின் துணிவு ஆற்றினா. பெரியவர், நீ துணிவாக நிற்காத அந்த இடத்துல எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். ஐயா சொன்னார் இல்லையா, அது செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஏன்? அவன் காசு சேர்த்துட்டான், இனி அவனுக்கு தேவையில்லை. அவன் இப்போ எல்லார்ட்டையும் நல்லா இருக்கீங்களா தம்பி, நல்லா இருக்கீங்களா, சாப்பிடுங்க இருங்க அப்படின்னு படித்து பேசுனா வெளியில் சொல்லுவான், மனுஷன்டா காசு இப்படி வச்சுருக்கானே, ஏதாவது ஒரு அகங்காரம் பண்ணானா, ஒரு திமிர் இருக்கா, அவன்லையே மனுஷன், அவனுக்கு நல்லது. ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு தனி மனிதனுக்கும் சரி, ஒரு நாட்டுக்கும் சரி. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 480 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்கம் பக்கத்து, இந்த பக்கத்தில் பாரசீகத்தில் ஜெர்க்சஸ்னு ஒரு மன்னன் பெரும் படை திரட்டிட்டான், பெரும் படை. அந்த படையை திரட்டின ஒரு பாடு இப்படி திரும்பி பார்க்குறான், கடல் வெளிகளுக்கு அப்பால நிலங்கள் கிடக்குது, அவ்வளவு அடிக்கணும், நமக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 2 தூதர்களை அனுப்பிச்சான். தூதர்கள் அனுப்பிச்சு அந்த கிரேக்கத்தில் போய் அவன் கேட்குறான், ஏய் நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருக்கணும், அதுக்கு உங்களுடைய கிணற்று தண்ணீரையும் அதற்கு அப்பால ஒரு கைப்பிடி மண்ணையும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்டான்றான். அவன் பார்த்தா, இல்லைடா எங்கே இருந்து எங்கே வந்துக்கிட்டு எங்கள் ஊருக்குள்ளே நீ மண்ணும் இந்த நீரும் கேட்குறியா, சரி அப்படின்னு கிணத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போய் 2 தூதர்களையும் பிடிச்சி அவங்க கிணத்துக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க. அவ்வளோதான். ஜெர்க்சஸுக்கு கோபம் வந்துருச்சு. சாதாரண படையல்ல அது, 26,41,000 பேர் ஆர்மி, ஒரு பெரிய படை, 1207 கப்பல்கள், 7 இரவும் பகலும் கடலை கடக்குது. அவன் கடலை கடக்கிறான்னு தெரிஞ்ச உடனே கலங்கிட்டாங்க. ஆனால் ஒரு மனுஷன் நின்னான், லியோனிதாஸ் அப்படின்னு ஒருத்தன், அவன் தலைமையில் கிளம்பிட்டான், கிளம்பிடா உண்டு இல்லை என்ற அந்த படையை பார்த்து விட, இன்னும் ஆட்களை பார்க்கல, பார்த்து விடலாம் என்று சொல்லி ஒரு கணவாய் வழியை நின்றுக்கிட்டான். 2 நாட்கள் அந்த படையை நிறுத்திட்டாங்க அவங்க. காரணம் என்னன்னா, வீரர்கள், அவன் சொல்றான், மடிந்தால் இங்கே மடிவோம், முடிந்து போவோம், எங்கள் நாட்டிற்காக உயிரை கொடுப்போம் என்று சொல்லி அந்த துணிச்சல் நின்னா பாருங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவங்களுக்குள்ளேயே பிடிபட்ட 2 பேர் மாற்று வழியை கொண்டு போய் காட்டி கொடுத்த துரோகிகளாக மாறி போனான். அதற்கு பிறகு லியோனிதாஸ் இன்றைக்கும் அங்கே போனால் அவங்க சொல்கிறாங்க, எழுதி போட்டிருக்கான் வேற, செல் அந்நியனே சொல் எங்கள் மக்களிடம், அவர்கள் ஆணையின்படி நாங்கள் இங்கே விழுந்து கிடக்கிறோம் என்று நீ போய் சொல் என்று சொல்லி அந்த 1300 பேர் அந்த மண்ணில் விழுந்து கிடக்கிறான். அப்படின்னா எத்தனை துணிச்சல் இருந்தால் ஒரு படை நிற்கும், யோசித்து பாருங்க.
எந்த நாடும் சரி. அது எழுந்து நிற்க வேண்டும், கம்பீரமாக வேண்டும் என்று சொன்னால் அது பணிகிற அளவிற்கு பணியலாம். எப்போது துணிய வேண்டுமோ அந்த துணிவு இல்லை என்று சொன்னால் அது நாடாகாது, அது அடிமையாகி போய்விடும். நிச்சயமாக பெரியோர்களே, எந்த காலத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஞானத்தின் அடிப்படையில் துணிச்சல் வர வேண்டும். அந்த துணிச்சல் தான் நிச்சயமாக பெரியோர்களே எல்லா காலத்திலும் வெற்றி தேடித்தரும். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.